இப்போ அல்ஜிப்ரா தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து வகுத்தல் 3.2ல செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். பாதி சம்லேயே முடிஞ்சிட்டு, அதனால இப்போ பார்க்க போகிறோம் கண்டினியூஸாக. ஃபோர்த் சம்லேருந்து ஆரம்பிக்குது. ஃபோர்த் சம் 3m² by m plus 2m⁴ by m³ இதை நம்ம ஆட் பண்ணணும். ஆட்னாவே எல்சிஎம் இல்லாம ஆட் பண்ண முடியாது. இது ஃபிராக்ஷன் அடிஷனுக்கு ரொம்ப முக்கியமானது எல்சிஎம் தான். எல்சிஎம்னா இந்த ஆல்பாபெட் வந்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இதுவும் எம் இதுவும் எம், அப்போ எது பெரிய வேல்யூவோ அதை எடுத்து போட்டுக்க வேண்டியதான். இப்போ நமக்கு எல்சிஎம் வந்து m³ வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த m³ எப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் எஃபெக்ட் வருது அப்படின்றதையும் கிளியரா பார்த்துக்கலாம். நம்ம சாதாரணமா எப்படி எம் வந்து இப்படி மாறுதுன்னு பார்த்துக்கோங்க. 3m² by m வந்து இப்ப என்னவா மாறிடுச்சு. எல்சிஎம் வந்து நமக்கு m³ மாறிடுச்சுங்க. m இருந்தது m³ எப்படி மாறும்? இத m² மேலே கீழே மல்டிப்ளை பண்ணா வேல்யூ மாறாது. ஓகேவா? இங்க m இந்த டினாமினேட்டர் இங்க m³ மாறுது, ஏன்னா எல்சிஎம்காக. இது m எப்போ m³ மாறும்னா m² மல்டிப்ளிகேஷன் பண்ணா. எப்படி நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, அதனால மேல மல்டிப்ளிகேஷன் பண்ணா பாருங்க, இது அடிச்சா ஒண்ணு தானே, m² அடிச்சா ஒண்ணு. இப்போ வேல்யூ மாறாத போது நம்ம என்னவா பண்ணலாம். இப்போ நான் இது இங்க 3 m² மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா பவரை ஆட் பண்ணணும். அப்போ பவர் 2 + 2 m⁴. இப்ப பாருங்க, இதுனா இது சும்மா சொல்லிடணும். இப்போ இங்க 4 m இருக்கு, இங்க 3 m இருக்கு. அடிச்சாக்க வெறும் m ஒண்டி தான் இருக்கும். ஓகேவா? 4 m போட்டு மேல கீழே 3 m போட்டு அடிச்சா ஒரே ஒரு m தான் மிச்சமா இருக்கும். அப்போ இங்க 3m. அடுத்தது அதே மாதிரி பார்ப்போம். இப்போ எல்சிஎம் எடுத்து போட்டிருக்கோம். இது எப்படி 3/4 ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா இப்பதான் சொல்லி காட்டணும். இங்க m3 மாறும்போது m × m² மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா m3 ஆகுது. அதே மாதிரி மேலேயும் பண்ணாக்கா m⁴ ஆகுது. இதுல எதுவுமே தேவையில்லை, இங்க m⁴ ஏற்கனவே இருக்கு. அப்போ அதையே அப்படியே போட்டு ஆன்சர் போட்டிருக்கோம். இப்போ இது தனித்தனியா எடுத்து போடுறோம் பாருங்க. m⁴ m⁴. இது n m⁴, இது வெறும் m³ தான். இது அடிச்சா பவர் ஒண்டிதான் அடிக்கணும். அடிச்சா ஒரு m இருக்கும், அதான் 2m. இப்போ 3m + 2m = 5m. ஆன்சர் எவ்வளவு வருது? 5m வந்துச்சு. இப்போ நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபிராக்ஷன்ல அடிஷன் வந்ததுன்னா கண்டிப்பா எல்சிஎம் எடுத்து போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இதுலயே செகண்ட் சம் ஒன்று இருக்கு. நமக்கு கரெக்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா போடலாம். அது ரொம்ப சிம்பிள், வேகமாக தான் போட போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, இது சம்ம. இப்போ எல்சிஎம் பண்ணும்போது 2, 3க்கு நியூமரிக்கல் வேல்யூ 6 எல்சிஎம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஆல்பாபெட்ல என்ன சொன்னேன், இல்லாத எழுத்து இருந்தா சேர்த்துக்கணும், இருக்கிற எழுத்து பெரிய பவர் எடுத்துக்கணும். இல்லாத எழுத்தை சேர்த்துக்கணும், இருக்கிறதுல பவர் அதிகமா எழுதணும். இங்க பாருங்க, இங்க 2க்கும் 3க்கும் எல்சிஎம் 6. அப்புறம் இங்கிலீஷ் லெட்டர்ல பாருங்க எது பெருசு, இங்க p³ இல்ல, அதனால மொத்தமா p³ போட்டாச்சு. இங்க q இருக்கு, இங்க q² இருக்கு. பெரிய நம்பர் தான் எடுத்து போட்டுக்கணும். காமனா இருக்கிறதுல பெரிய நம்பரும் இல்லாத நம்பரையும் சேர்த்துக்கணும். இப்போ எல்சிஎம் தெரிஞ்சிச்சா? இப்ப இங்க என்ன, இது 2 வந்து 6 மாறும்போது மேல 3ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க p² இருக்கு, இங்க q தான் இருக்கு. இப்போ q² மாறிடுச்சு. இப்ப இங்க ஒரு q பெருக்கும் போது மேலேயும் ஒரு q பெருக்கி ஆகணும். இது எல்லாமே கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றோம், 2 6 மாறும்போது 3ஆல மல்டிப்ளிகேஷன் 14 3ஆல பண்ணா 12. p² ஏற்கனவே இருக்கிறதுனால p உடைய பவர் எதுவும் மாறாதுங்க. நான் மாத்தி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஆனா q² q⁴ தான் இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா இங்க ஸ்கொயர் போட்டிருக்கோம். q இருந்தது q² போடுமா என்ன பண்றோம், நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு q சேர்த்திருக்கோம். அதனால மேல q⁴ மாறிடுச்சு. மைனஸ், இதுல எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை, ஆனா நியூமரிக்கல் வேல்யூ ஒண்ணு மாத்தணும்.
அப்புறம் பியை பார்த்து மாத்திக்கணும். இது 3 வந்து எப்போ 6ஆம் போனா 2ஆல பெருக்கணும். 12 2ஆல பெருக்குனா 14. இங்க பாருங்க பிஏ இல்ல, நீங்க பி ஸ்கொயர் காமனா போட்டிருக்கோம். அப்போ இங்க பி ஸ்கொயரால கீழே பண்ணா மேலேயும் பி ஸ்கொயரால பண்ணணும். அப்போ பி கியூப் என்ன ஆகுது, பி பவர் 5 மாறுது. இதோட 2 கூட்டிக்கிறோம் அவ்வளவுதான். ஏன்னா இங்க பி இது வந்து 2த்துக்கும் காமனா இருக்கு. கியூல வந்து எந்த மாற்றமும் இல்லை. இது பிரிச்சு எழுதும்போது நல்லா புரிய பாருங்க. பிரிச்சுல எழுதணும், இது 2 ஒரே வேல்யூவா மைனஸ் பண்ணுங்க. 42ல 24 போச்சுன்னா 18. இது 2 ஒரே வேல்யூ தான். ஓகேவா? நியூமெரிக்கல் வேல்யூ ஒன்லி மைனஸ் பண்ணிட்டு இந்த ஆன்சரை அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ டிவிஷன் பண்ணும்போது தான் வேல்யூ அடிக்கணும். இப்போ 2ஆ இருக்கிறது 1ஆவே மாத்தி தனித்தனியா போட்டுருந்தா லேட் ஆகும் தான் சேர்த்தே போட்டோம். இப்ப பாருங்க, இதே சேமா இல்லைன்னா நம்ம இப்படி பண்ணிருக்க முடியாது. தனித்தனியா போட்டுதான் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணிருக்க முடியும். இப்போ 4 6 6 3 6 18. இப்ப பாருங்க, இங்க 2 பி இருக்கு, அங்க 5 பி இருக்கு. 5 பில 2 பி போச்சுன்னா பி கியூப் தான் இருக்கு, பி பவர் 3. அதுக்கப்புறம் கியூ ஸ்கொயர் என்ன இருக்கு, இங்க கியூ ஸ்கொயர் இருக்கு, அங்க கியூ பவர் 4 இருக்கு, கியூ ஸ்கொயர். ஓகேவா? இதெல்லாம் கேன்சல் ஆகிடும், அது அதிகமாக இருக்கும். சப்போஸ் இது பெருசா இருந்ததுன்னா அது மேல மாறி வரும், அவ்வளவுதான். இப்போ நம்ம 5th சம் போக போறோம். இது ரொம்ப பேசிக்கான டிவிஷன் தான். சம் எடுத்துட்டோம். இந்த டிவிஷன் வந்து பொதுவா போடுறோம். பொதுவான என்ன, இது பகுதி மாறி மாறி வந்தாதான் எல்சிஎம் எடுக்கணும். இது ஒரே நம்பர் தான். இப்ப பாருங்க, பிரிச்சு எழுதுறோம். இதுக்கும் அதேதான். இந்த 2y என்ன பண்றோம், தனித்தனியா பிரிச்சு எழுதியாச்சா. இப்ப அடிங்க, அடிச்சா என்ன வரும், 4 and 2 16 2 32. இப்ப பாருங்க, இது y into y தான். ஒரு y அடிச்சாக்கா இப்ப இங்க ஒரு y தான் இருக்கு. 2 y into y அடிச்சிட்டோம். இப்ப 16 y இருக்கு. இப்ப இத பாருங்க, மைனஸ் சிம்பிள் இருந்தா கண்டிப்பா மைனஸ் போட்டுக்கினே தான் இருக்கணும் ஆன்சர்ல. 4 and 2 y கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப இங்க என்ன இருக்கு, 16 y தான் இருக்கு. 16 y மைனஸ் 4z. 4z எப்படி வந்து தெரியுதா? ஓகே, அடுத்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். பார்த்தாதான் ரொம்ப பெருசா தெரியும். ரொம்ப சிம்பிளா போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இது ஃபுல்லா இந்த பிராக்கெட்ல இருக்க 3 நம்பரோடைய 88 81 பிரிக்கணும். ஓகேவா? இங்க 1 தான் இருக்கு, எதுவுமே இல்லை. என்ன இருக்கு, 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரு 81 81 ஆல்பபெட்லாம் அப்படியே போட்டாச்சு பக்கத்துல. இங்க 2 இருக்குவே, 2 81 162. அப்படியே ஆல்பபெட்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இங்க 5 இருக்கு, 5 81 405 ஆல்பபெட்லாம் அப்படியே போட்டாச்சு. இது வகுத்து அவங்களே கொடுத்துருக்கிறது. ஆனா ஒரு சின்ன இது பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, பவர் ஸ்கொயர். இங்க பாருங்க, 3pqr ஹோல் ஸ்கொயர். 3 இது ஹோல் ஸ்கொயர் போது நம்ம கவனக்குறைவா இதை மட்டும் எடுத்துக்க கூடாது. இது முதல்லயே என்ன பண்ணணும், ஸ்கொயரா மாத்திடணும். மாத்தினா என்ன வருது, 3 ஸ்கொயர் பண்ண 9. இது பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வருதா. 3pqr ஸ்கொயரை எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர் பண்ணா 9 வருதா. 9 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை நம்ம ஒன்றுத்துக்கும் தனியா எடுத்து எழுதிக்கலாம். இங்க பாருங்க, 81 கீழே இந்த 9. இது வகுத்தலும் போது இது காமனா எல்லாத்துக்கும் வகுக்கும். இந்த ஒரு நம்பர் ஒண்டி வகுக்காது. பிராக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் 162 இதால வகுக்கிறோம். மைனஸ் சிம்பிள் கரெக்டா போட்டாச்சு. 405 இதை வகுக்கிறோம். இப்போ ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது நியூமெரிக்கல் வேல்யூ தான். 9 81. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? 9 அப்ப இங்க 9ல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பாருங்க, இங்க 2 பி இருக்கு, அங்க 4 4ல 2 போச்சுன்னா பி ஸ்கொயர். இங்க கியூ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இங்க 6 தான் இருக்கு, ஆர் ஸ்கொயரு
பாருங்க இங்க 3 ஆர் இருக்கு, ஆர் இன்டூ ஆர் இன்டூ ஆர், இங்க ஆர் ஸ்கொயர் தான் இருக்கு. 3ல 2 போச்சுன்னா 1 போட வேண்டியது இல்லை. அடுத்தது பாருங்க 9ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சவங்களுக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியும். டிஜிட் ஆட் பண்ணி பார்த்தாவே தெரியும். 1 + 6 7, 7 + 2 9. கண்டிப்பா 9ஆவது டேபிள்ல வருதுன்னு தெரியும். 9 9 16ல ஒரு 9 9 போனா மீதி 7, 72க்கு 8. ஓகேவா? அப்போ 18 இங்க பாருங்க அதே தான், பி மிச்சமா இருக்கும். ஏன்னா இங்க 3ல 2 போச்சுன்னா இது கியூலயும் அதே மாதிரி இதுதான் ஆருக்கு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டோம், கியூ இருக்கும் எக்ஸ்ட்ராவா. இதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. 3ல 2 போச்சுன்னா 1, 3ல 2 போச்சுன்னா 1 போட வேண்டியது இல்லை. இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்க பாருங்க கண்டிப்பா மைனஸ் போடணும். 9ஆம் பாட்டு தான் தெரியும். 1 9 9 40 எத்தனை இருக்கு? 4 9 36. 4 9 36, மீதி எவ்வளவு இருக்கு? 4 45க்கு 5. இங்க பாருங்க பி ஸ்கொயர், கியூ ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஆன்சர் அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சுதா? இப்போ புக்ல இருக்கிறத அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸ் முடிச்சு போறோம். புக்ல இருக்கிறதெல்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸோ இல்லை அது மாதிரி ஈஸியான விஷயம் தான். டக்கு டக்கு வேணா அப்படியே போடுறதுனாலும் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் சம் தெரியுதா உங்களுக்கு? ஆன்சர் ஒட்டி பார்த்தோட புரிஞ்சுக்கணும் போடுங்க, இல்ல சம் போட்டு போடனாலும் போடலாம். ஓகே, சம் அப்படியே பார்த்துக்கோங்க. பாருங்க புக்ல கொஞ்சம் சின்னதா இருக்கேன்னா இதுலயே போட்டுடுறோம். இது சரியா இல்லைன்னா திருத்தி எழுத சொல்றாங்க, வேற ஒண்ணும். இங்க பாருங்க இது 7, 7ஓட மைனஸ் பண்ணோடனே மைனஸ் பண்ணிடுறோம். அப்படின்னா இது மைனஸ் பண்ணாக்க 6 தான் ஆகுது. 6 3 9 தான் வருது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதை கூட்டி போட்டாங்க. அப்ப தப்பு. இதனுடைய ஆன்சரு 9. ஓகே, திருத்திட்டீங்களா? இங்க பாருங்க 7 3 10, இதை மைனஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. 10ன்னு போட்டது தப்பு. அடுத்ததுல இங்க 6, இங்க 3, இங்கேயும் XY, இங்கேயும் XY. நம்ம நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான் கூட்டணும், ஆல்பபெட்டா அப்படியே தான் போடணும். இவங்க என்ன பண்ணாங்க, இதை பெருக்கி மறுபடியும் ஸ்கொயர் பண்ணி தான் போட்டிருக்காங்க. நம்ம இதை பெருக்கலே இல்லை, கூட்டல் தான் பண்றோம். கூட்டல் பண்ணும்போது இந்த ஆல்பபெட்டா அப்படியே தான் வரும். எக்ஸ்னா எக்ஸ் வரும், இது 3ஐயும் கூட்டி 9 XY தான், 9XY. இந்த ஸ்கொயர் போட்டது தப்பு. இந்த சம் பாருங்க பிராக்கெட் போட்டிருக்காங்க. இப்போ பண்ணும்போது m × m, m². ஓகே, கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த m அப்படியே அங்க என்ன பண்ணிடணும், இங்க போட்டிருக்கணும். அப்போ -3m. இது m × f, இங்க 1 தான் இருக்கு, நியூமரிக்கல் வேல்யூ 1. அப்போ 4m² மாறுது. இந்த m ஓட இங்க பண்ணாக்கா -3m வரணும். சரி, 3m. அதே மாதிரி இதுல பாருங்க ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 4m² பண்ணா இங்க 16 வரும். வேற ஒன்றும் மாற்றம் இல்லை. இது ஹோல் ஸ்கொயர் கொடுக்கும்போது இது மாதிரி இது கவனமா போட சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். மீதி எல்லாம் சாப்டர் நீங்களே போட்டுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அடுத்தது சரியா தவறாதான் கேட்டிருக்காங்க. சரியா தவறான்றது புக்கை பார்த்தே பார்த்துக்கோங்க. கொஸ்டினை ஒண்டி நல்லா படிச்சுக்கோங்க. கொஸ்டின் படிக்க தெரியுதா பார்த்துக்கோங்க. கூற்று A 24p² QI 3pq ஆல் வகுத்தால் கிடைக்கும் ஈவு A to P ஆகும். இது தெரியும் பாருங்க.
இது பாருங்க இங்கிலீஷ் லெட்டர்ல நல்லா பார்க்கணும். இது வகுப்பு தான் சொல்லிக்கிறோம், நம்ம நிறைய டிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ மேல 24 கீழே 3னா 8 கரெக்ட். இங்க பி ஸ்கொயர்னா 2 இருக்கு, ஒரு பி எக்ஸ்ட்ரா ஒரு பி தான் இருக்கு, கியூவும் கேன்சல் ஆயிடும். அப்போ 8 பி கரெக்ட். கூற்று பி சுருக்கும் பொழுது 5x கிடைக்கிறது. இது தவறு. 5x எப்படியும் சுருக்கவே முடியாது. இத ஒரு 5 ஒண்டி வெளில எடுத்துட்டு x+1 போட்டா கூட 5x ஆன்சர் வராது. உங்களுக்கு ஆன்சரே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது சரியா தவறான்றத ஒண்ணு நிறுத்திடாதீங்க. 5x + 5/5 அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? இது கரெக்டானு கேக்குறாங்க. இது தவறு. என்ன காரணம்னா இதை நம்ம எப்படியுமே அடிக்க முடியாது. அடிச்சா எப்படி அடிக்கலாம்? ஓகேவா? அடிச்சா ஆன்சரு x+1 தான் வருது. இது தவறு. அப்போ ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் தவறு. 2 கூற்றுகளும் சரின்றது தவறு. கூற்று A சரி ஆனால் B தவறு. இது கரெக்ட். அடுத்தது கூற்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4x² + 3x - 2 = இதுல 2 காமனா எடுத்துட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2 காமனா எடுத்திருக்காங்க. அப்போ இது பாருங்க 2 2 4 x² கரெக்ட். இங்க பாருங்க இதையும் பெருக்கும்போது மறுபடியும் 3x வந்துடுது. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க 2 பேருக்கு ஈக்குவலா வந்துருச்சு. இப்போ இத பாருங்க. இத பார்க்கும்போது இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாத்திட்டாங்க. பிரச்சனை கிடையாது. இங்க உள்ள ஃபுல்லா குறி மாறும் போல. -2m இருக்குது, +2m ஆயிடுச்சு. மைனஸ் பிளஸ் இந்த 5 இங்க மைனஸா மாறிடுச்சு. இதனால இது கரெக்ட். என்ன சார்னா ரெண்டுமே பாருங்க, இதனுடைய மல்டிப்ளிகேஷன் பண்ணா -5 ஆகும். இப்ப -5 இருக்கா? இது மைனஸும் பிளஸ் ஆகும். பிளஸ் இருக்கா? இங்க குறி மாறினா இதெல்லாம் குறி மாறிடுச்சு. அப்போ இது ரெண்டுமே கரெக்ட். 2 கூற்றுகளும் சரி. ஓகே, இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்து